தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு பொதுக்கூட்டங்கள் மட்டுமின்றி அந்த கட்சியின் தலைவர் விஜய் 100 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல்தான் இலக்கு என்ற நோக்கில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளில் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். உறுப்பினர்கள் சேர்க்கை, நலத்திட்ட பணிகள் என போய்க் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல இருக்கிறது. தன்னுடைய அரசியல் பயணத்தை வேகப்படுத்த முடிவெடுத்துள்ள கட்சியின் தலைவர் விஜய் அதற்கான திட்டங்களையும் வகுத்து வருகிறார். இளைஞர்களை தாண்டி பொதுமக்களிடம் கட்சியை கொண்டு சேர்க்கும் வகையிலும் அவருடைய கொள்கை மற்றும் அரசியல் வருகைக்கான காரணம் உள்ளிட்டவைகளை மக்களிடம் எடுத்துரைக்கவும் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் கட்சியின் மாநாட்டை பல வகையில் நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல சின்னதா 2 நல்ல விஷயம் சொல்றதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடுகள், 10 மாவட்ட பொதுக்கூட்டங்கள் என வகைப்படுத்தி நடத்த திட்டமிட்டுள்ளனர். மாநாடுகள் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் 100 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் நடைப்பயணம் மேற்கொள்ளவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள வடக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களை இணைக்கும் வகையில் இந்த நடைப்பயணம் இருக்கும் என கூற சேலம், திருச்சி, மதுரை ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இறுதியாக திருச்சியில் பிரம்மாண்டமாக மாநாட்டை நடத்த முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எஜுகேஷனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு சொசைட்டியாவும் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, வேலூர், கோவை, ஓசூர், நாகை போன்ற இடங்களில் இருந்து வரும் தொண்டர்கள் 6 முதல் 7 மணி நேரத்திற்குள் திருச்சியை சென்றடைந்து விடலாம் என்ற நோக்கில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். கட்சியின் பெயரை அறிவித்தது முதல் அனைத்து செயல்பாடுகளையும் அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்த விஜய் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மேடையில் நீட் குறித்து பேசியது நடிகரை தாண்டி அரசியல் தலைவருக்கான பேச்சாக பார்க்கப்பட்டது. இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நிலையில் கட்சியின் கொடியை விஜய் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளார். கொடி வடிவமைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சினிமாவில் இருந்து விலகும் விஜய்க்கு மாநாடு மற்றும் நடைப்பயணம் அசுர வேகத்தில் கட்சியை எளிய மக்களிடமும் கொண்டு செல்ல உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செந்தில் ராஜா.